எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தோடைய 7ஆம் ஆண்டு துவக்க விழா இன்றைக்கி வந்து நடந்துச்சு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் கமல் சார் பேசினார், அதில் நம்மளுடைய இன்புட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டேன். ஒரு 10 மணிக்கெலாம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டேன். ஸோ போயிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா கமல் சார் வந்து அந்த தெனாலி கெட்டப்பு அந்த மாதிரியே வந்து இருந்த உடனே நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்றதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிருந்தேன். ஸோ வேறு லெவல் ஒரு ஷார்ப்னஸ், அதாவது இவருக்கு இந்த அளவுக்கு ஏஜா அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்பவுமே தோணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்ல தோணாது. சரி, எப்பவுமே யூத்தாக தான் இருப்பார் அப்படி. ஆனால் இந்த விட சொல்ல தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு யூத் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது தான். 40 வயசு இளைஞன் மாதிரி தான் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்தார். ஆனால் என்னென்னா நேற்று தான் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து அவர் ஃபேஸில் இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ வந்துட்டு அவர் ஆற்றின ஒரு 10 நிமிட சரியான ஒரு ஸ்பீச். அதாவது என்னென்னலாம் வந்து நம்ம கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கோம், மக்கள் நீதி மையம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரகிள் என்ன, ஒருத்தனுடைய வழி என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அட்மையர் பண்ணி சொன்னது அப்படிங்கிறது இந்த கட்சிக்காக கீழேருந்து உழைத்த ஒருவனுக்கு அவருடைய அந்த ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா மனதில் வந்து அடிபட்டு ரணமாக இருக்கிறவனுக்கு நல்ல மருந்து போட்ட மாதிரி, மவனே கீழே தான்டா இருக்கேன், அடுத்து உடனே எழுந்துச்சி வரேன்டா, அவங்க கூட ஓடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூஸ் பம்ஸாக வந்து இருந்தது அந்த ஸ்பீச். என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இது வரைக்கும் நான் ஒரு பைசா கூட மக்களுடைய பணத்திலிருந்து, அதாவது மக்கள்கிட்ட காசு வாங்கி இந்த கட்சியை நான் நடத்தலை, என்னுடைய உழைப்பு என்னுடைய நடிப்பின் மூலமாக நான் சம்பாதித்தது தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு இந்த ஏற்பாடு பண்ணதும் உட்பட அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அனைவருக்கும் ஒரு மொமெண்ட் வந்து இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அப்படி பண்ணல இல்லைங்க, எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கிட்டு தானே பண்ணுறானுங்க. அந்த ஒரு பாயிண்ட்லேயே முடிச்சிட்டார். அடுத்து கோவை தெற்கில் அவர் தோற்றதுக்கான காரணம் 1700 ஓட்டு அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. 90,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு வந்து போடவில்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து அடித்து சொன்னார். ஸோ இது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படி உள்ளே வரமாட்டான் அரசியலுக்குன்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே என்னை வெளியே போக வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம்டா, நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னை வந்து பகுதி நேர அரசியல்வாதி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்கிறீங்களடா, நான் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், நீங்கள் என்னடா வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்ற மாதிரி. இங்கே ஒருத்தரும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அரசியல்வாதி கிடையவே கிடையாது. பார்ட் டைமு ஃபுல் டைம்லாம் வந்து கிடையாது, எவனுமே கிடையாது ஃபுல் டைமு. சரியா? எல்லாருமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு இடத்துல இருக்கணும். முழு நேரம் அப்பனும் கிடையாது, முழு நேரம் பிள்ளையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரே நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வந்து போட்டார். இன்னொன்று என்னன்னா, கமல் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது நார்மலாக வந்து கமல் சார் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் எப்படி லேட்டாக கனெக்ட் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானி ஐயா கலைஞானி கமலஹாசன் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நாளைக்கு அரசியல்லையும் வந்து இப்படி ஒரு தலைவனை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதற்காகத்தான் எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து கமல் சார் வந்து எங்கிட்டே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒருமையில் பேசாதீங்க, எல்லாரையுமே கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. தப்புனா தப்பு, அது எவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது கமல் சார் வந்து. ஓகேங்களா? ஏன்னா அவர் ரசிகனாக இருக்கக்கூடிய ஒருத்தனும் அவருக்கு சொம்பு அடிக்கலை அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கல. அவர் தலைவன் புகழ்க அப்படின்னு சொல்லி புகழ்றது கற்றுக் கொடுக்கல. தலைவனே ஏதாவது பண்ணால் கூட விமர்சனம் பண்ணுவதற்கு ஒரு இது வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து நம்பர் மட்டும்தாங்க, வேறு யாருமே வந்து கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா தலைவரை பற்றி பேசிட்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். என் ரசிகனாக இருக்கிற வந்து கேள்வி கேட்கணும், அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், பகுத்தறிவாளனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறிக்கோளோடு இருந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான். ஸோ அதன்படி எல்லாருமே வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. இது வந்து மக்கள் இடத்துல சாதாரண பாமர மக்களுக்கு ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து இருந்தது. அதை இன்றைக்கி வந்து போக்கிட்டார் கமல் சாரோடைய ஸ்பீச்சில் வந்து. ஒருத்தனுக்கு நான் அப்படிலாம் கிடையாதுடா, என்ன முடிஞ்சால் பாருங்கடா அப்படின்ற மாதிரி. கூட்டணி பற்றியும் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலைங்க, ஓப்பனாக உடச்சிட்டார். இந்த மாதிரி எதுவுமே அதெல்லாம் கிடையாதுப்பா தம்பிகளா, என்கிட்ட அதெல்லாம் வந்து வராதிங்க, இது என்ன வந்து நாடாளுமன்றமாக டப்பு டப்புன்னு பேசுகிறதுக்கு, இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை ஒரு அடி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் சிந்தித்து ஓட்டு போடுங்கள். சரிங்களா?
இந்த மாதிரி கரப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு 5000 கொடுத்துட்டான் அப்படின்னா ஓகே நமக்கு வந்து வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அதன் மூலமாக 5000ங்கிறது 50,000 வரைக்கும் வந்து லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக சொன்னார். ஏன்னா மக்கள் அப்படி தானே வந்து கேன்வாஷ் பண்ணுறாங்க. கோவை தெற்கு தொகுதியில் கூட வானதி அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் தான் வந்து இந்த படப்பட்டுவாடா போய் கமல் சார் வந்து அப்படியே டவுன் ஆகி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிருட்டு மேலே போயிட்டாங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் வாதாளத்தில் இருக்கேன்டா, கமல்னு ஒருத்தன் வந்தான்டா, வந்து செஞ்சான்டா, மேலே ஒரே ஏறிட்டான்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனுடைய நிலை. சரிங்களா? அது உடனே இந்த காசை கொடுத்து வந்து கரெக்ட் பண்ணி எவனுக்கெல்லாம் எங்கெங்கே வந்து செட்டில் பண்ணுமோ பண்ணி டக்குன்னு வந்து ஓட்டை வந்து மாற்றி விட்டானுங்க. அதை வந்து கண்கூட பார்த்தவங்க நாங்களாம் கடைசி வரைக்கும் கமல் சார் தான் நினச்சிட்டு இருந்தோமே. கடைசி நானும் என் சேனலில் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீடாச்சு நம்ம எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஆதங்கமாக இருந்தோம். ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானதி காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஏமாறாதீங்க. அவங்க உங்களுக்கு 5000 கொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட 50 லட்ச ரூபா இல்லை 50,000 ரூபா இல்லை 5 லட்ச ரூபா ஆட்டையை போடுறது தான் பிளான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க, அந்த அரசியல் பக்கம் போகாதீர்கள். நேர்மையாக நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு காசு கொடுக்கவே மாட்டேன். இப்போ கூட அவர் ஸ்டாண்டை மாற்றவே இல்லைங்க. சரியா? நான் கொடுக்க முடியாது. நீங்கள் அதன்படி நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான், அதாவது இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து வாரிசு அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. அடுத்தடுத்து நான் செத்தா கூட இந்த கட்சியை விட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து நடத்தி இதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற ஆணித்தரமாக இன்னும் வந்து நம்புறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கண்கலங்க வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் நான் வந்து நான் தான் வந்து அவர் வெல்கம் பண்ணேன், இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்தது அப்படிங்கிறது ஓகே, பட் சினிமா அவர் வேணாங்கிறப்ப அது அவர் பாணி, இது என்னுடைய பாணி அப்படின்ற மாதிரியும் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து உடச்சிருக்காரு. ஸோ கமல் சார் தெரி மாஸ் எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு வந்து மனுஷன் பின்னி படல் எடுத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. இனிமேல் வேணால் வாங்கடா டே அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை தொண்டனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறி கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். சரி, கமிங் பேக் டு மூவி அப்டேட். த்ரிஷாக்காக ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணல கமல் சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மன்சூர் அலிகான் பிரச்சனையில் எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து போட்டாங்க, டேரக்டர் இதுவும் போட்டானுங்க. பட் ஆனால் அரசியல்னு சொல்லிட்டு வந்தோடனே ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கலை. ஸோ கமல் சார் ஏன் பேசலை? அவருடைய ஆர்டிஸ்ட் தானே த்ரிஷா, தக் லைஃப்பில் கூட நடிக்கிறாங்க, இப்போ கூட ஷூட்டிங்கில் வந்து இருக்காங்க, அவங்க போஸ்ட் பார்த்தோம் நம்ம. ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னா கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கிட்டு வந்து போயிட்டு இருக்காருங்க. சரியா? அதை பற்றிலாம் இன்னுமேல் தான் அடுத்தடுத்து வரும். ஏன்னா அவர் வந்து மன்சூர் அலிகான் பிரச்சனையே வந்து அவர் வந்து எதுவும் தலையிடலை. சரிங்களா? சரியா? அது மாதிரி விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்ளை பண்ணல, ஏன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சிக்காக அவங்க பண்ணுறாங்கங்க. சரியா? அதுக்கெலாம் வந்து நம்ம குற்றம் சொல்லணும் இல்லை அவங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எல்லோரும் அது ஒரு இதுக்கு தான் பார்த்தியா நான் போட்ட இதுக்கு வந்து கமல்ஹாசனே வந்து ரிப்ளை பண்ணிட்டார், நான் போட்டதுக்கு விஜய் ரிப்ளை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் ஏஷியன் சுரேஷ் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நிசாம் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அந்த சைடில். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான். சரி, ப்ரொமோஷன்ஸ் நல்லா இருக்குது, ரிலீஸ் டேட்டை சொல்லுங்கப்பா கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கேட்குறாங்க. எனக்கும் அந்த கேள்வி இருக்குது, எப்போ அப்படிங்கிறது நமக்கும் வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி தக் லைஃப் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இல்லாத ஒரு சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் வந்து போயிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து வருது. ஓகேங்களா? அடுத்து சிவகார்த்திகேயன் வந்து அமரன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காருல்ல, அதை வந்து கமல் சார் கிட்ட போகும்போது ஹீரோ யாரை போட போகிறீங்கன்னு சொல்லி டேரக்டர் கிட்ட கமல் சார் வந்து கேட்டிருக்காரு. அதற்கு உடனே அப்படியே தயங்க சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படின்னோடனே, அதுக்கே வந்து கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. சிவகார்த்திகேயன் நம்மளாம் ரோல் பண்ணது கிடையாது, இப்போ இந்த ரோல் கொடுக்குறீங்க, அவருக்கு வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் பண்ணுங்க துணிஞ்சு அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான். அதுக்கு அடுத்து படம் எந்த இதில் நடக்குது, எப்படி போகுது, எப்போ முடிச்சிங்க ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்டது கிடையாது. அந்தளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போதாதான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுங்கிட்டும் எவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்கார், ஒவ்வொருத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேசிக்கிறாரு. நீயே உன்னுடைய சுயமாக வந்து வரணும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட்ஸும் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது அவருடைய ஒரு ப்ரொஃபைல்னஸ் வந்து காட்டுது. ஒரு சரியான ஒரு மனுஷன்டா இவர் தான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தோணுது அப்படிங்கிறது தான். சும்மா வந்து அப்படியே பூசி முழுகாமல் இதுதான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஆண்டவர் கமல் சார் அவர்களுக்கு 7ஆம் ஆண்டு துவக்க விழா மக்கள் நீதி மையம் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்